ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை இழந்திருப்போங்க. எவ்வளவோ பேருங்க வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் தவிர்த்து போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியும், சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாதுங்க. அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அதனால பல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய பெண்கள் இன்றைக்கி மாட்டிக்கிட்டு ரொம்பவும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எந்த நேரமும் பார்த்திங்கனாக்கா இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் இந்த மந்திரத்தை எந்த நேரமும், அதாவது காலையில் எழுந்தவுடன் குளித்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் நின்று ஒரு நிமிஷம் முழு மனதோடு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போங்க. உங்களுக்கு எப்படியாப்பட்ட, அதாவது இவங்களால் ஆபத்து வருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட நீங்கள் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம்னு பார்த்திங்கனாக்கா ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுங்க. நீங்கள் ஜெய் ஆஞ்சநேயா, ஓடி வந்து என்னை காப்பாற்றுமா, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நீங்கள் முழு மனதோடு அவரை கூப்பிடும் பொழுது, நினைக்கும் பொழுது அவர் காற்று வேகத்தில் வந்து உங்களுக்கு உதவக்கூடியவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அதனால் நீங்கள் தினந்தோறும் காலையில் ஆஞ்சநேயருடைய மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியலைன்னா எந்த நேரம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அதாவது ஆபத்து காலங்களில், இக்கட்டான நேரங்களில் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு மனசு சொல்ல ஆரம்பித்தாலே போதுங்க, உடனே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு காவலாக எப்பொழுதும் இருப்பார். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்கள் மனம் முழுவதும் எப்பொழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யாரும் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் உங்கள்கிட்ட நெருங்கவே முடியாது. அற்புதமான இந்த மந்திரம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. எப்பொழுதும் மந்திரங்களை சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து பழக்குங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த பழக்கம் வரும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.